அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புனித புதன் வழியாக உங்களை இந்த காணொளியிலே சந்திப்பதே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக குறிப்பாக தாயாம் திருச்சபை இன்றைய நாளிலே சாம்பல் புதனை நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த சாம்பல் புதன் என்ற உடனே நம் அனைவருக்குமே நினைவுக்கு வருவது அடிப்படையான 3 மிக முக்கியமான விஷயங்கள். எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே பார்க்கின்ற பொழுது ஜெபம், இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தவம், மூன்றாவதாக நாம் பார்க்குவது தர்மம். இதை கண்டிப்பாக அனைவருமே உணர்ந்திருப்போம், கண்டிப்பாக அனைவருமே அறிந்திருப்போம். நாம் மட்டுமல்ல, திருச்சபையும் இதுதான் நமக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நமக்கு நினைவூர்த்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது. அதிலும் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு பங்குகளிலும் பங்கு தந்தையர்கள் இதைதான் நமக்கு நினைவூர்த்துவார்கள். கண்டிப்பாக ஜெபம் என்று எடுத்த உடனே அனைவரும் இந்த 40 நாட்களிலே ஜபிப்பது உண்டு. சிலுவை பாதை நாம் கண்டிப்பாக சந்திப்பது உண்டு, தியானிப்பது உண்டு. கண்டிப்பாக சில பேர் அல்லது நம்மளிலே பங்கில் உள்ள அனைவருமே முயற்சி எடுப்பது, நான் தினந்தோறும் ஆலயத்திற்கு வர வேண்டும், தினந்தோறும் நான் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் நாம் ஜெபிப்பதன் வழியாக இறைவனுடைய வார்த்தைகளை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த 40 நாட்களிலே நான் ஜெபத்திலே முழுமையாக என்னையே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் முயற்சி எடுப்பது உண்டு. இதை கண்டிப்பாக நாம் செய்து விடுவோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தவம், நோன்பு இருப்பது. காலையிலே நான் உண்ணாமல் இருப்பது, அல்லது மாலையிலே நான் உண்ணாமல் இருப்பது, அல்லது நான் உண்ணாமல் இருந்து இறைவனிடம் ஜெபிப்பது. இதன் போன்ற நாம் முயற்சிகளை எடுப்பது உண்டு. சில நேரங்களிலே நம்மளுடைய சுயநலத்திற்காக நான் உடலை குறைக்க வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு இருந்து ஜெபிப்பது உண்டு. இதுவும் நாம் ஏதோ ஒரு வகையிலே செய்து விடுவோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தர்மம். கண்டிப்பாக திருச்சபையை இந்த நேரங்களிலே, இந்த காலங்களிலே அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உன்னிடம் இருப்பதை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் எது இருக்கிறதோ அதிகமாக இருந்தது என்றால் அடுத்தவருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகிறது. கண்டிப்பாக இந்த நாட்களிலே நாம் அதை செய்வோம். மிக மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கைப்பிடி அரிசி அல்லது ஒவ்வொரு செயல்களும் நாம் செய்கின்ற பொழுது அடுத்தவருக்கு நான் கொடுத்து மகிழ வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக நாம் அதை நிறைவேற்ற முன் வருவோம். இன்னும் மிக மிக முக்கியமாக இது மூன்றையும் விட திருச்சபை எதை நமக்கு நினைவூர்த்துகிறது, அல்லது இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்களிலே நம்மளிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்றால், மனம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மூன்றையும் விட இந்த மனம் மாற்றமே இறைவனுக்கு நமக்கும் ஏற்படுகின்ற உண்மையான சொந்தமாக இருக்கிறது. இந்த மனம் மாற்றம் மட்டுமே இறைவனுக்கு தகுந்த வகையில நாம் கொடுக்கின்ற பரிசாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த மனம் மாற்றம் எங்கு நிறைவு பெறுகிறது என்றால், இறைவனோடு இணைக்க பெறுகின்ற பொழுது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த 40 நாள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவே அந்த 40 நாட்களில் முழுமையாக நோன்பிருந்து தனித்து இருந்து ஜெபிக்கிறார். அதன் வழியாக அவர் உண்மையாக உள்வாங்கிக் கொள்கிறார். நான் யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும், இனி வருகின்ற நாட்களிலே நான் யாருக்காக முழுமையாக வாழ்ந்து என்னுடைய வாழ்வை நான் நிறைவு பெற செய்ய வேண்டும், யார் என்னுடைய நிறைவான மகிழ்ச்சி என்பதை அறிந்தவராக தெரிந்தவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து முடிவு எடுக்கிறார். எனவே அவருடைய அந்த 40 நாட்களிலே முழுமையாக தனித்து இருந்து ஜெபிக்கின்ற பொழுது அங்குதான் அவர் அறிந்து கொள்கிறார், அவருடைய பணி தந்தையாம் கடவுளுக்கு ஏற்ற வகையிலே இருக்க வேண்டும். தந்தையாம் கடவுளுக்கு ஏற்ற வகையிலே இருக்கின்ற பொழுது உண்மையான நிறைவை அவர் பெறுவார் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய பணியை அங்கிருந்துதான் மேற்கொள்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த 40 நாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எடுத்து வருகிறேன், எப்படிப்பட்ட மாற்றத்தை எடுத்து கொள்ள போகிறேன், எப்படிப்பட்ட மாற்றத்தை என்னுடைய வாழ்விலே நான் முயற்சி எடுக்க போகிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த 40 நாள் தாயாம் திருச்சபை நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களிலே நான் எதை மாற்ற வேண்டும், எப்படி மாற்ற வேண்டும், எதை மாற்றுவதன் வழியாக என்னுடைய வாழ்வு உண்மையாக அர்த்தம் பெறும் என்பதை நான் உண்மையாக சிந்திக்க வேண்டும். எனவே அன்புமிக்க இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 40 நாளிலே நான் எதை மாற்றப் போகிறேன், யாருக்காக என் வாழ்வு அமைய போகிறது, யாருக்காக இனி என்னுடைய வாழ்வை நான் வாழப்போகிறேன், யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்ய போகிறேன். மனம் மாற்றம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எங்கு நாம் மாற வேண்டும் என்றால், என்னுடைய பதவி, பட்டம், சொத்து
அல்லது என்னிடம் இருக்கின்ற பேராசைகள், என்னிடம் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களிலிருந்து என்னையே இழந்து முழுமையாக இறைவனோடு ஒன்று சேர்வதுதான் மனமாற்றம். என்னிடம் இருக்கின்ற அதிகாரங்களை கொண்டு நான் அடுத்தவரை அழிப்பது முழுமையான ஒரு வாழ்வல்ல. என்னிடம் அதிகாரத்தை கொண்டு அடுத்தவரை அன்பு செய்து வாழ்ந்திட அதுதான் மாற்றம். ஒவ்வொரு மாற்றமும் எங்கு நிறைவு பெறும் என்றால், இறைவனோடு நான் இணைந்து இருக்கிறேனா என்று நான் சிந்திக்க போது மட்டுமே அந்த மாற்றமானது நிறைவு பெறுகிறது. எனவே இந்த 40 நாட்கள் வெறுமென ஜெபமோ அல்லது தவமோ அல்லது தர்மம் செய்வதன் வழியாக மட்டும் உங்களுடைய வாழ்வு மாறிவிடாது. மாறாக முழுமையாக என்னையே உணர்ந்து, என்னுடைய பாவ நிலையை உணர்ந்து, நான் எங்கு இருக்கிறேனோ அங்கிருந்து முற்றிலுமாக மாறி என்னுடைய இறைவனோடு சேர வேண்டும் என்பதை நான் எப்பொழுது உணர்கிறேனோ அப்பொழுது மட்டுமே அந்த மாற்றமானது முழுமையாக முடிவு பெறுகிறது. எனவே பிரியமானவர்களே, தவக்காலம் என்பது தவம் மட்டும் அல்ல, மாறாக அது மாறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னிடம் இருப்பவர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய வாழ்வையும் முழுமையாக மாற்றுவதன் வழியாக மட்டுமே அந்த உண்மையான மனமாற்றமானது நிறைவு பெறுகிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே நான் முழுமையாக மாறுவதற்கு எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த 40 நாட்களிலே ஜெபம், தவம், தர்மம் இதை 3ஐயும் விட என்னுடைய மனங்களை நான் எப்படி மாற்றப் போகிறேன், என்னுடைய செயல்களை எப்படி மாற்றப் போகிறேன், என்னுடைய சிந்தனையை நான் எப்படி மாற்றப் போகிறேன், அதன் வழியாக நான் இறைவனை அடைய வேண்டும் என்பதை எண்ணி வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தவ காலத்திலே அழைப்பு விடுகிறேன். மாறுவோம். மாற்றத்தில் மட்டுமல்ல, இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கும் நாம் மாறுவோம். ஆமென். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.